கடவுளுக்கே சவால் விடுகிற மொழி என்னுடைய தமிழ். கடவுளுக்கே. நான் சொல்வது கற்பனை அல்ல. நான் 200% இறை நம்பிக்கை உள்ளவன். அது வேறு. காளமேக புலவர் என்று ஒரு புலவரை நீங்கள் படித்திருப்பீர்கள். 14ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன் இல்லையா? காளமேக புலவர். காளமேக புலவருக்கு ஈடான புலவரை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த காளமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து, அவர் வாழ்ந்தது ஸ்ரீரங்கம், திருச்சி பக்கத்தில். ஒரு நாள் திருநெல்வேலியிலிருந்து நடந்து வந்தாராம். ஸ்ரீரங்கம் போறாரு. கயத்தாறு இருக்குல்ல, கயத்தாறு, கோயில்பட்டிக்கு அடுத்தால கயத்தாறு. அந்த கயத்தாறு பக்கம் வரும்போது காளமேக புலவருக்கு நல்ல பசி. கயத்தாறு வரும்பொழுது கயத்தாறு பெருமாள் கோயில்ல திருவிழா நடக்கிறது. காளமேக புலவர் இப்படி பார்க்கிறாரு. ஊர் கோயில்ல திருவிழா நடக்கு, உள்ள போனா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு ஊருக்குள்ள போறாரு, கயத்தாருக்குள்ள போறாரு. உள்ள போனோன்னா அந்த இடத்துல சப்பரம் தூக்குறாங்க. சப்பரம் உங்களுக்கு தெரியும். சப்பரம், அது சப்பரம் தூக்கி நிறைய இருக்காங்க. இந்த காளமேக புலவர் ஆளு நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாரு. அவரை வா 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 நீனு சப்பரத்தை தூக்குன்னு அவரை தூக்கி, இவரே நல்ல பசி, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு போனவரை சப்பரம் தூக்க வச்சுட்டாங்க. சப்பரம் கயத்தாறு ஊரை சுற்றி வருகிறது. நண்பர்களே, அன்பர்களே, நான் சொல்கிற இந்த செய்தி நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற புத்தகத்தில் கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார். நான் ஏன் புத்தகத்தினுடைய பெயரை சொல்கிறேன் என்றால் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்லை என்பதற்காக. ஊரை சுற்றி சப்பரம் வருது. சப்பரத்தை இறக்கி வச்ச உடனே எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கு உண்டக்கட்டி என்ற சாதம் கொடுக்கிறார்கள், பச்சரிசி சாதம் கொடுக்குறாங்க. காளமேக புலவருக்கு கொடுக்கல, தள்ளி விட்டுறாங்க. போயா நீ யார் யாரு தள்ளி போ என்று கொடுக்கவில்லை. காளமேக புலவருக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே கயத்தாறு பெருமாளை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார். பாளை மனம் கமிழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாளை மனம் கமிழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேளை என்றால் இவ்வேளை என் தோளை முறித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்க செய்தாய். சப்பரத்தில் ஐயரும் உட்கார்ந்துருப்பாரு. ஏன்னா ஒன்னையும் சுமந்துக்கானால் ஐயரையும் சேர்த்து சுமந்த, நம்பியானையும் சுமக்க செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். அன்பர்களே, அந்த புத்தகத்திலே கண்ணதாசன் பதிவு செய்கிறார், காளமேக புலவர் தனக்கு உணவு தரவில்லை என்று பெருமாளை பார்த்து என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடினார் அல்லவா? அதற்கு பிறகு யார் நினைத்தாலும் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்தவே முடியவில்லை என்று எழுதுகிறார். திருவிழான்னு ஆரம்பிச்சாலே ஊருக்குள்ள சண்டை வந்துருதான், திருவிழா நின்று போயிருதான், திருவிழாவே நடத்த முடியலையா. இது கயத்தாறு. இது உண்மையா என்று விசாரிக்க நான் ஒரு நாள் கயத்தாருக்கே போனேன். கயத்தாறு பெருமாள் கோவில் வாசலில் ஒரு சிலை வைத்தார்கள் காளமேக புலவருக்கு. ஊர்க்காரர்கள் முடிவு செய்து காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்து, ஐயா முதலில் உன் சிலைக்கு மரியாதை செய்கிறோம், உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிக் கொண்டு காளமேக புலவருக்கு முதல் மரியாதை செய்த பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்களே பதிவு செய்கிறார்கள். நினைத்து பாருங்கள், என்னுடைய தமிழ் எப்படிப்பட்ட மொழியாக இருக்கிறது. அப்ப எல்லாவற்றிற்கும் உலகத்தில் ஒரு விடியல் இருக்கிறது. அதான் உண்மை. குருவிகள், நான் கூட சொல்லுண்டு, குருவிகள் கூட கூடுகள் கட்டும், அட குட்டி விதைகளும் பூமியை முட்டும். குருவிகள் கூட கூடுகள் கட்டும், குட்டி விதைகளும் பூமியை முட்டும். இடிந்து விழுந்தால் தரைதான் கிட்டும், எழுந்து நடந்தால் வானமே எட்டும். எழுந்து நடந்தால் வானமே எட்டும். அதான் முக்கியம். அதே மாதிரி பெண்கள் நிறைய இருக்கிறாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. சொன்னால் கேளிது முறை அல்ல, பூமி சோம்பி கிடக்கும் அறை அல்ல. சொன்னால் கேளிது முறை அல்ல, பூமி சோம்பி கிடக்கும் அறை அல்ல. பெண்ணாய் இருப்பதும் தடை அல்ல, நீ பிறந்தாய் பூமியை நீ வெல்ல. அட பிறந்தாய் பூமியை நீ வெல்ல. இதை மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். இந்த புத்தகங்களை படிக்கின்ற பொழுது எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வருது. அதனால்தான் நேதா சொன்னார், விழுந்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. இல்லையா? விழுந்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை நீ மனிதன். வைரமுத்து. வலம்புரி ஜான் சொன்னார், மனிதன் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லை, நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலக வரலாறு என்பது என்ன? தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான் உலக வரலாறு. தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வாழ்க்கை குறிப்பு தான், இல்லையா? அதுதான் உலக வரலாறு. ஆக அப்படிப்பட்டவர்களாக உங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்களின் விருப்பம், தமிழ்நாடு அரசினுடைய கனவு.